Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தர்பூசணி வச்சு நம்ம ஐஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க வந்து பார்க்க போறோம். சம்மர் ஆரம்பிச்சதனால வெயிலோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அது இல்லாம இந்த டைம்ல தர்பூசணி வந்து ரொம்ப வந்து சீப்பா கிடைச்சிட்டு இருக்குது. அத வச்சு தான் இந்த ஐஸ் ரெசிபி நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கோம். இத வீட்லயே ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பாத்துருவோம். இது செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து வாட்டர் மெலன் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வந்துட்டு உள்ளார இருக்க விதைகள் எதுவும் இல்லாத அளவுக்கு அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா நம்ம விதையோடு வந்துட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு அது லைட்டாக வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால இதில் இருக்க விதைகள் எல்லாமே வந்து சுத்தமாக எடுத்துருங்க. சும்மா இந்த சின்ன சின்ன விதைகள்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா டார்க்காக இருக்கிற விதை எல்லாமே வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு எத்தனை ஐஸ்கிரீம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பழத்தை கட் பண்ணி அடிச்சுக்கலாங்க. நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரெக்டாக 4 ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காண்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டர் மெலன் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்த்துடலாங்க. இதோட வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் எடுத்துருக்க வாட்டர் மெலன் வந்துட்டு எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட வந்துட்டு ஸ்மெல்லுக்காண்டி ஒரு 2 புதினா இலை சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்துட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், பீஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து வடிகட்டிடலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காஃபி வடிகட்டுறதோட இன்னும் கொஞ்சம் ஜூஸில் வடிக்கிறதுக்காண்டு வடித்தட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஜூஸ் நம்மளுக்கு வந்து இறங்கும் வெளியில். நம்ம இதை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அந்த மிக்சிங் பவுலில் வந்துட்டு இறங்கிடும். நாம் இதில் புதினா சேர்த்துருக்கிறதுனால இலை சரியாக அடிபடலைன்னா கூட இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வடிகட்டுறதுலேயே வந்துட்டு மேலே வந்துட்டு நின்றும். 1-2 விதைகள் இருந்துச்சுனாலும் அது மாதிரி வந்துட்டு மேலே வந்து நின்றும். அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம வடிகட்டுறோம். நம்ம சுத்தமாக பாருங்கள், இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. கலரே பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இருக்குது நமக்கு. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மாதிரிலாம் கூட நம்ம கோன் வந்து விற்கிதுங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து டம்ளரில் வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். நம்ம வீட்டில் வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்குன்னு டம்ளர் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் வந்துட்டு எடுத்துருக்கேங்க. நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி இருக்கிற அளவுக்கு அந்த டம்ளரில் வந்துட்டு ஊற்றிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஜூஸ் மேலே இந்த மாதிரி வந்து மேலே வந்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கவர் பண்ண மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணலாங்க. இன்னொரு வந்து பாருங்கன்னா நம்ம ஃபாயில் பேப்பரை வச்சு பண்ணலாம். இன்னொரு இதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஜூஸ் ஊற்றிட்டேன். இந்த ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக இந்த டம்ளர் ஃபுல்லு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி வந்துட்டு வைக்கலாம். உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த பாலித்தீன் கவர் மெத்தடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நாம் அடித்து எடுத்துகிட்டு வந்த ஜூஸ் பாருங்கள் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு இருக்குது நமக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சிசர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஐஸ்கிரீம் அந்த ஸ்டிக் வைக்கிறதுக்காண்டி சின்னதாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஓட்டை வந்து போட்டு விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம வந்து ஹோல் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கவரை இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இல்லாட்டி வந்துட்டு கவர் கொஞ்சம் நமக்கு லூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த நம்ம போடுற ஹோல் வந்துட்டு பெரிய சைஸாக வந்துட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டம்ளர்லேயும் வந்துட்டு நம்ம ஹோல் போட்டாச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதில் நடுவில் இந்த மாதிரி வந்து குத்தி வச்ச மாதிரி வந்துட்டு வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 4 டம்ளர்லேயுமே இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கை வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வந்துட்டு நம்ம வந்து வச்சு இதை வந்து எடுத்தோன்னா நம்மளோட இந்த வாட்டர் மெலன் ஐஸ் வந்து ரெடி ஆயிருங்க. நான் இப்போ 8 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃப்ரீசரில் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதன் மேலே வச்சுருக்க இந்த ஃபாயில் பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். சில பேர் இந்த வாட்டர் மெலன் ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சேர்ப்பாங்க. உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து லெமன் கூட இதில் வந்துட்டு சேர்க்கலாம். அது மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து புளிப்பு சுவையோடு இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தா அது வந்து எடுக்க வராது. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா தான் வரும். உங்களுக்கு உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வைங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வச்சிங்கன்னா போதும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்க வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வந்துட்டு நமக்கு வாட்டர் மெலன் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம வெளியில் போய் எதுவும் வாங்க முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க வாட்டர் மெலன் வச்சு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து வாட்டர் மெலன் ஐஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.